Winix C610. Today we are going to show the model Winix C610 360 degrees all-in-one 4-stage true HEPA Wi-Fi air purifier with plasma wave. Why we need an air filter? Invisible threat are everywhere, therefore we need to protect our health. Example, virus, bacteria, dust mite, pets dander, pollen, and smoke. HEPA abbreviation is high deficiency particle air filtration. This system remove dust and odor to prevent asthma and seasonal air diseases. இன்னைக்கு பார்க்க போகிறது பின்னெக்ஸ் ஏர் பியூரிஃபையர். இதை நாங்கள் காஸ்கோலேருந்து வாங்கிக்கிறோம். நீங்கள் இதை பாருங்கள், பிராண்ட் நியூ. இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் முதல் வந்து ஒரு மெனு வந்திருக்குது. இது வந்து ஃபில்டர் கொடுத்துட்டாங்க. மூன்று லேயராக கொடுத்துக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபில்டர். முதல் ஃபர்ஸ்ட் லேயரை பார்த்தீங்கன்னா நெட் மாதிரி வரும், இப்படி நெட்டாக ரைட். நல்ல ஒரு தேயிலை வடியில் நெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு நெட்டு. அடுத்தது ஒரு ஒயிட் லேயர். இது ஒயிட் லேயர். இது ஒரு இது ஃபில்டர் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாக் கலரில் இருக்குது. அது ஒரு நெட் வடிவத்தில் இருக்குது. இதை எப்படி போடுறேன்னு காண்பிக்கிறோம். இப்போ இதுதான் அந்த ஏர் பியூரிஃபையர் வினெக்ஸோட. இதில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது என்ன மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து டச் பேனல் கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இன்னும் ஒரு ஃபில்டர் வந்து இருக்குது, ரைட். இதை பார்த்தீங்கன்னா இப்படி பாவிக்க முன்னா இந்த லேயர் எடுத்துகிட்டு தான் பாவிக்கணும்னு இல்லைன்னு சொன்னால் அந்த டஸ்ட்டை உள்வாங்க மாட்டுது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனாக இருக்கும். இந்த இது வந்து சைட் லேயர். உள்ளுக்குள்ளே மோட்டர் இருக்குது, அந்த ஃபேனோட மோட்டர் இருக்குது. ஓகே, அதோட இது அட்டாச் பவர் பிளாக், பவர் கனெக்டர். பவர் கனெக்டர். இது வந்து இதோட மாடல் வந்து C610. இதில் வந்து 35 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரூம் சைஸ் வந்து 168 மீட்டர் ஸ்கொயர் ரெண்டு கொடுத்துக்கிறாங்க. 4 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன், அதோட செட் அண்ட் ஃபர்கெட் ஸ்மார்ட் சீசன் ஆட்டோ மோட்டர்னு கொடுத்துக்கிறோம். இது வந்து 2 இயர்ஸுக்கு இந்த ஃபில்டர் வந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இனி போக தான் தெரியும் எப்படி அடைக்கலை அதிகமாகிட்டால் கரெக்டாக நீங்கள் இன்னொரு வேக்யூமை வச்சு இதை வேக்யூம் பண்ணி எடுக்கலாம். இருந்துச்சு எப்படி திருப்பி கொண்டு வராங்க பாருங்கள். இந்த சைட்டுக்கு இந்த இதில் அரோஹா அடிக்கிற மாதிரியே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்படியே மேலே தூக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் தெரியுது. ஓகே, அப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மோட்டர் தெரியும் பாருங்கள். ஓகே, இது வந்து ஹெப்பா ஃபில்டரோட வந்திருக்குது. இந்த ஹெப்பா ஃபில்டர் வந்து 1940 இன்வென்ட் பண்ணாங்க. இந்த ஃபில்டரானது
நல்ல எல்லா இடத்துலையும் வந்து உள்வாங்கிக் கொள்ளும். இது வந்து ஒரு பார்ட்டிகல்ஸையும் எல்லா இருக்கிற இது வந்து மைக்ரோன் சைஸில் உள்ள பார்ட்டிகல்ஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த கண்டெய்னருக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்குது. அது செய்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் ஒரே இடத்துல இந்த ஃபில்டரை வந்து பாவிக்கிறது நல்லமன்னு சொல்ல மாட்டேன். எந்தெந்த இடங்களுக்கு தேவையோ அந்தந்த இடங்களுக்கு மூவ் பண்ணி அதை இறக்கி வச்சு அதுக்கு பிறகு தான் பார்த்தா அதில் வித்தியாசங்கள் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அதை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் அதை செய்து கொண்டு வந்தால் இந்த இடங்களில் இருக்காது. மற்ற இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட் படிவத்தில் உள்ளதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான தின்னான லேயர். தற்சமயம் நீங்கள் அமர்த்தி இறுக்கினால் இது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்தவரையில். ஆனால் இது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லதுன்னு சொல்லித்தான் நான் பார்த்த அளவில் இருக்குது. நிறைய இதுகள் பார்த்துக்கிறேன், இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணி தான் அதில் பார்த்தா நல்ல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்குது. அதனால் நீங்கள் பாவிச்சு பாருங்கள். பாவிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நானும் பாவிச்சு போட்டு அடுத்த இதில் இதை பற்றிய விஷயத்தை சொல்லுவேன். இது என்னதுக்காண்டி எங்களுக்கு தேவைப்படுது இந்த ஏர் ஃபில்டர். நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சரியான டஸ்ட்டுகள் இதெல்லாம், அதாவது மோல்டுகள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உருவாகுது. காரணம் என்ன? நாங்கள் எங்களை கண்ணுக்கு தெரியாமலே வந்து கொண்டிருக்கிற டஸ்ட்டுகள், ஜன்னல் ஊடாக வர்ற டஸ்ட் எல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அதை தெரியாத வண்ணம் அதில் இன்செக்டுகள், அதாவது பூச்சிகள் எல்லா இதுவும் வந்து அதிலேயே தங்கியிருந்து எங்களுக்கு தேவையில்லாத வருத்தங்கள் எல்லாத்தையும் உருவாக்குது. எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அதை சரி பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ஃபில்டரை வச்சுக்கிறது நல்லவண்டு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த ஊர்லேன்னு சொன்னால் இது அப்படி எல்லாம் எதிர்பார்த்து வேண்ட முடியாது. காரணம் என்ன? ப்ரைஸ் கூடவாக இருக்கும், அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த வகையில் பார்க்க இது வந்து நாங்கள் இப்படியான ஒன்றை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் இங்கத்தை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போக வேண்டிய கட்டத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம், இதில் பாவிக்கணும்னு மாற்ற சொன்னேன் தானே. அப்போ அது வந்து இதில் லொக்காக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் லொக்கன் இருக்குது, ஓப்பனன் இருக்குது. ஓப்பனன்ற பக்கத்துக்கு நீங்கள் திருப்பணும். இதை திருப்பினீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பட்டன் இருக்குது. இது மேலே வரும். இதை பார்த்திங்கன்னா ஓகே, இது மேலே வந்துடும். அதுக்கு பின்னாடி இதில் இந்த லேயர் எடுத்தால் அது தன்பாடில் அப்படியே ஃபோல் செட்டாகவே வரும். முதல் காட்டின இருக்குத்தானே அது மாதிரியே வரும் பாருங்கள். அதே மாதிரி வரும். இப்போ அப்படியே செட்டாக இருந்துட்டுது பாருங்கள். அதே மாதிரி ஒரு நெட்டு இந்த நெட் இருக்குது. அடுத்தது இன்னொரு ஃபில்டர், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்னொரு லேயர் வந்து இந்த கருப்பு லேயர் இருந்தால் இதை பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பு லேயர். இந்த கருப்பு லேயர் தனியாக வரும். ஆனால் அவங்க ஸ்டிக் பண்ணிக்கிறத வரையில் நான் நினைக்கிறேன் மற்றதுலேயும் வந்து ஸ்டிக் பண்ணி தான் இருக்கணும், இதுலேயும் ஸ்டிக் பண்ணி தான் இருக்கணும். இதை நாங்கள் இப்படி தூக்கலாம். ஓகே, அப்போ கடைசி லேயர் வந்து இப்படி ஒரு மூடி மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மூடியில் இதை கொண்டு வந்து இப்படியே வச்சுட்டு இதுக்குள்ள ஒன்றும் இருக்காதவங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து இவரை கொண்டு வந்து வைக்கணும் இந்த மூடியை. சரியா, அந்த ஸ்கொயருக்கு நேராக வச்சுட்டு இதை பூடிக்கொள்கிறீங்க. திரும்பவும் அந்த இதை திருப்பியும் மூடிக்கொள்ளணும். மூடினாத்தான் திரும்ப அதுக்குள்ளே போடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி வச்சுட்டு இதே மாதிரியே கொண்டு போய் அப்படி கவுண்டர் லொக் இது செட்டப்புக்கு அப்படியே திருப்பினா அப்படியே லொக் ஆகிடும். ஓகே, இப்போ இது லொக் ஆகிட்டுது. அவ்வளோதான். இந்த இதில் காட்டியிருக்கு க்ளோஸ், அதே மாதிரி இங்கே ஓப்பனுக்கு காட்டியிருக்கு ரைட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போட்டு பாவிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு பாவிக்கலாம். இந்த வினெக்ஸ் ஏர் பியூரிஃபையர் வந்து இதில் வந்து
ப்ரஷ்லெஸ் மோட்டரை பாவிச்சிக்கணும். ப்ரஷ்லெஸ் மோட்டரை பாவிக்க சரியான குறைவாக இருக்கும். அதுன்ற நோய்ஸ் வந்து குறைவடைஞ்சே இருக்கும், கேட்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதாவது நித்திர கொள்ளும்போது மற்ற ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில் தான் இதை செய்துக்கிறாங்க. கோஸ்கோவில் இது வந்து $199 ப்ளஸ் டேக்ஸ் $40 டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறாங்க. இதை விரும்பினா வாங்கி பாவிக்கலாம். ஆனால் இப்போ வயசான ஆட்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அவன் ரூமுக்கு இப்படியான ஒன்றை போட்டு விடுறது நல்லா. காரணம் என்னென்னு சொன்னால் அவைகளுக்கு ஆஸ்மா அல்லது மூச்சு விடையில்லாத தன்மை அப்படியானதெல்லாம் இருக்கலாம். ஆகையினால் அப்படியான ஆட்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்ல மண்டு நான் நம்புகிறேன். விரும்பினால் நீங்கள் யாராவது கூட அம்மா அப்பாவோ அல்லது யாராவது தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் அவைக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காண்டி நான் சேல்ஸ் இதன்றதை கொண்டுறையில் அதுக்கு ஒரு சைட் சப்போர்ட் மாதிரியாக வைக்க. இந்த வயசு போகிற நேரத்தில் மூச்சு வாங்கக்குள்ள கஷ்டமாக இருந்தால் நிச்சயம் அவை இப்படியான ஒன்றை பாவிக்கிறது நல்லது. அவைக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடிய காலையில் எழும்பேக மூச்சு ஸ்மூத்தாக விட்டு எழும்புவாங்களோ அப்போ தான் சொல்லுவாங்களோ இன்றைக்கி நாங்கள் வந்து நிம்மதியாக தூங்கி எழும்பி இருக்கிறோம், இன்றைக்கி இவ்வளோ நாளுக்கு பிறகு இல்லை இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஏதாவது ஒன்றை உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையே உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். கட்டாயம் வீட்டில் டஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியாத வண்ணமே நிறைய இருக்குதுன்றதை புரிஞ்சு கொள்வீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவரை கனெக்ட் பண்ணிவிட்டு பவரை ஆன் பண்ண போகிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வெரி லைட் டச். வரைக்கும் ஊண்ட தேவையில் பவர் பட்டனை லைட்டாகவே அமர்த்தி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சத்தம் டிரிங் டிரிங்னு ஸ்மோல்ஸ் வெரி லைட் சவுண்ட் தான் வந்தது. அதாவது பவர் ஆன் பண்ணும்போது இப்போ பார்த்துக்கிங்களா இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்குது பாருங்கள். எந்த வித சத்தமும் வழியில் வரவே இல்லை. உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை செட் பண்ணி கொள்ளலாம். இந்த அரவுக்கு தானே, இந்த அரவுக்கு கொண்டு வாங்க ஒண்டா. இப்போ பாருங்கள் அந்த சவுண்ட் மாறினதை உங்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த இருக்கும். இந்த சவுண்ட் மாறினதை உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஓன் பண்ணுறேன். ஓன் பண்ணிக்க பாருங்கள் சவுண்டு வந்திருக்குது. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாதாரண நார்மலில் ரன் பண்ணுது. உங்களுக்கு ப்ளூ ட்ரிங்கில் க்ரீன் ட்ரிங்கில் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம், ஒரேஞ்சில். அதே மாதிரி இப்போ எனக்கு தேவையானது கொண்டு வரேன். நைட் அண்டபடியாக நைட்டுக்கு கொண்டு வரேன். ஓகே, இப்போ வந்து சவுண்ட் மாறிட்டுது பாருங்கள். சவுண்ட் நல்ல குறைவான சவுண்டுக்கு மாறிட்டுது. அப்போ படுத்துட்டு எங்களுக்கு சவுண்ட் வந்து கீழாது. சவுண்ட் இருந்ததுன்னா அதாவது சத்தம் கூடவாக இருந்தால் நித்திர கொள்ள முடியாது. அதனால இது அப்படி இருக்காது. நீங்கள் வந்து நைட் அண்ட ஐக்கானுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அந்த அடையாளத்தை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்மூத்தாக தூங்கலாம், நித்திர கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து லைட் இருக்குது. இருட்டுக்காக நீங்கள் தெரியலைன்னு சொன்னால் இந்த லைட்டை இருட்டுக்க பார்க்க இந்த லைட்டை ஆன் பண்ணி படுக்கலாம் ஒன்று. மற்றது இதில் வைஃபை இருக்குது. நீங்கள் உங்களோட செல்ஃபோன் மூலமாகவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி போட்டு கூகுளில் போய் வினாக்ஸ் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? இது ரீசெட் பட்டன், இதில் ரீசெட் பண்ணலாம். மற்றது சைல்ட் லாக் இருக்குது.